நம்ம இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய புதினா ரைஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கழுவி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய தாய்மை மகத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய புதினாவை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகா கூட நல்லா கொரன்னு எடுத்துக்கலாம். கொரன்னு இல்லாமல் கொஞ்சம் ஃபைனாக எடுத்துக்கணும். ரொம்ப கொரன்றதா நல்லாவே இருக்காது. நம்ம வந்துட்டு 4 பச்சை மிளகாயும் போட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைச்சி வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் க்ரீன் கலரில் வரும். ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்கும். சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுக்கலாம் லஞ்சுக்கு. நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு கடலை இருக்குது இல்லைங்களா, நிலக்கடலை, அதை வந்துட்டு தோல் நீக்கி நம்ம நல்லா எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி வச்சுக்குவேன். நல்லா தோல் நீக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இருந்தால் போதும். சாப்பாடுக்கு நல்லாவே இருக்குங்க. நம்ம ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த எண்ணெய் வந்து நீங்கள் லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கணும். கடுகு ஓரளவுக்கு உடஞ்சி வந்தோடனே நம்ம உளுத்தம் பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். அதுக்கப்புறமா உளுந்து பருப்பு நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இந்த உளுந்து பருப்பு வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆகக்கூடாது. லைட்டாக ஒரு கோல்டன் கலர் மாதிரி லைட்டாக வரும்போதே நம்ம வந்துட்டு ரொம்ப தீஞ்சு போக விடாமல் நம்ம பார்த்துக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் அப்படியே விட்டுருக்கேன். சிம்மில் வச்சுட்டேன். சிம்மில் வச்சுருங்க. டக்குன்னு இது வந்துட்டு கலர் சேஞ்சஸ் ஆகிடும், ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆகிடும். ஒரு 2 வரமிளகாய் வந்து இதிலேயே நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். நல்லா உடச்சி போட்டுக்கலாம் வரமிளகாயை. காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுங்க. எனக்கு இந்த ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் வரமிளகா வந்துட்டு நல்லா காரமாக இருக்கும். 2 போட்டிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகா எடுத்துக்கலாம். இதே நிலக்கடலை வந்து நம்ம தோல் நீக்கி வச்சோம் இல்லையா, அதையும் இதிலே வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி இதிலே வறுத்து எடுத்துக்கலாம். எண்ணெயிலே லைட்டாக நல்லா வறுபட்டு வரட்டும். அப்போ தான் நல்லா அங்கங்கே தட்டுப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நமக்கு. இப்போ வந்துட்டு நம்ம ஆட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புதினா, அதை எடுத்து இதில் நல்லா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் நல்லா இதை இது பண்ணிட்டேன், கலந்து விட்டுட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, நல்லா கெட்டியாக வரணும். புளி சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு நல்லா இது கெட்டியாக வரணும். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காதுங்க புதினா ரைஸ். நம்ம பிளட்டெல்லாம் இது வந்து ப்யூரிஃபை பண்ணும், நமக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும். மென்ட்டோட ஸ்மெல்லு நமக்கு சூப்பராக இருக்குங்க. வாந்தி கூட வராது நமக்கு, அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் நல்லா வந்துட்டு இதை வதக்கி எடுத்துக்க போகிறேன். கலர்லாம் மாறி இதோடைய கொஞ்சம் அப்படி இந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே போகிற அளவுக்கு நல்லா நம்ம இதை வதக்கி நல்லா எடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து கல்லுப்பு போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் புதினா வந்து அரைச்சிங்கல்ல, அப்பயே லைட்டாக கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் வந்துட்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா பபுள்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரைஸ் வந்து ஆற வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் அதை வந்துட்டு அதில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான். அது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். உங்களுக்கு நிறையா வேணும், நிறைய செஞ்சுக்கோங்க. ஒரு கட்டுக்கு 2 கட்டு போடுங்க. வீட்டில் ஒரு 4, 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா. நான் வந்துட்டு 2 பேர் தான் இருக்கிறதுனால நான் இவ்வளோ அளவாக தான் செஞ்சுருக்கேன். சாதம் வந்துட்டு நல்லா கிளறி விடணும். அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு போட்டு கூட இது மேலே கிளறிக்கலாம். நிறையா நல்லா கிளறக்கூடாது. நிறைய அப்படியே உள்ள விட்டு நல்லா கிளறினீங்களா வந்து பார்த்தீங்கன்னா, சாதம் வந்து குழஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நல்லா வரன்னு இருக்கிற மாதிரி நம்ம சாதம் வந்து ரெடி பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான், நம்மளுடைய புதினா சாதம் வந்துட்டு ரெடியாக போகுது. நம்ம இது வந்து சாப்பிட்டுக்கலாம். லஞ்சுக்கும் நம்ம எடுத்து போய்க்கலாம், நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க இந்த சாதம். நீங்கள் வேணால் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. தேங்க்யூ.